அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 12 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: சொத்து வரி உயர்வு என்பது வதந்தி. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் 6% சொத்து வரி உயர்வு என்ற செய்தியில் உண்மை இல்லை என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 2024 செப்டம்பர் 5க்கு பின் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறையால் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை எனவும், மீண்டும் 6% சொத்து வரி உயர்வு என 3/5/2025 நாளிட்ட நாளிதழ் ஒன்றில் வந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது என்றும், சொத்து வரி மீண்டும் உயர்த்தி அமலுக்கு வந்துள்ளதாக வெளியான செய்தி வதந்தி என்றும் கூறியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: பள்ளிகளில் கோடைக்கால சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிகளின் முதல்வர்கள், தாளாளர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோடை விடுமுறையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்றும் பள்ளி கல்வித்துறை எச்சரித்துள்ளது. விடுமுறை நாட்களில் எந்த பள்ளிகளும் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என தெரிவித்துள்ளது. இதையும் மீறி வகுப்புகள் நடத்தி மாணவர்கள் பாதிக்கப்பட்டால் அப்பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: சென்னையில் எழும்பூரிலிருந்து நாகர்கோயிலுக்கு செல்லும் வந்தே பாரத் ரயிலானது 3 மணி நேரம் காலதாமதமாக புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 5 மணிக்கு புறப்பட வேண்டிய வண்டி 8 மணிக்கு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: இளநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மதியம் 2 மணிக்கு துவங்க உள்ளது. இந்த தேர்வை எழுத 20 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். ஐந்தாவது அறிவிப்பு: திருவண்ணாமலையில் வரும் 11ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் சுமார் 2650 சிறப்பு பஸ்கள் இயக்க அரசு போக்குவரத்து கழகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டும் உள்ளது. அதற்காக 20 இடங்களில் தற்காலிக பஸ் நிலையங்களும் அமைக்கப்படுகிறது. மேலும் கூடுதலான சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே நிர்வாகத்திற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் கடிதம் அனுப்பப்பட்டும் உள்ளது. அதற்கான அட்டவணை ஓரிரு நாட்களில் வெளியாகும் எனவும் தெரிகிறது. ஆறாவது அறிவிப்பு: மாற்றுத்திறனாளிகள் பயணத்தின் போது பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் வெளியிட்டார் அமைச்சரான சிவசங்கர். ஒரு மாற்றுத்திறனாளி பயணி பேருந்து நிலையத்தில் நின்றாலோ பேருந்தை நிறுத்தி ஏற்றிச் செல்ல வேண்டும் எனவும், மாற்றுத்திறனாளி பயணிகளின் மனம் புண்படும் வகையில் பேசக்கூடாது எனவும், பேருந்தில் ஏறும் மாற்றுத்திறனாளி பயணிகளை கனிவு அன்போடு நடத்த வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். ஏழாவது அறிவிப்பு: இன்று கத்திரி வெயில் தொடங்கும் நிலையில் தமிழ்நாட்டில் 2 நாட்கள் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அப்டேட் ஒன்று வெளியிட்டுள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மே மாதம் 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மே 5ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மே 6ஆம் தேதி தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், அதிகபட்ச வெப்பநிலையானது 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். எட்டாவது அறிவிப்பு: சொத்து விற்பனை தொடர்பான பத்திரப்பதியும் போது முந்தைய அசல் ஆவணம், அதாவது மூலப்பத்திரம் தாக்கல் செய்வது கட்டாயமாக்கப்பட்டு பதிவு சட்டத்தில் 55A என்ற புதிய பிரிவு சேர்க்கப்பட்டது. அதன்படி முந்தைய ஆவணங்கள் மற்றும் பதிவுகளை முறையாக சரிபார்த்த பின்னரே ஆவணப்பதிவு செய்யலாம் எனவும், இதில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் பதிவு அலுவலர்கள் நிவர்த்தி செய்த பிறகு பதிவு செய்யலாம் எனவும், ஒரு பத்திரப்பதிவுக்காக பதிவாளரிடம் தாக்கல் செய்யப்படும் போது அதற்கு 10 நாட்களுக்கு முன்பு பெறப்பட்ட வில்லங்கச் சான்றிதழ்,
அந்த சொத்துக்கான மூலப்பத்திரமான அசல் ஆவணம் போன்றவற்றை தாக்கல் செய்ய வேண்டும். இதுபோன்று முந்தைய அசல் ஆவணம் இல்லாத நிலையில் அந்த பத்திரப்பதிவு செய்யக்கூடாது. அந்த சொத்து அடமானம் வைக்கப்பட்டிருந்தால் அடமானம் பெற்றவரிடமிருந்து தடையில்லா சான்று பெற்று தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 7வது அறிவிப்பு. அனைத்து மாநகராட்சி நகராட்சிகளில் நாய்கள் கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். தெருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நேற்று முன்தினம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் 5 முக்கிய உத்தரவுகளை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் பிறப்பித்துள்ளார். அதில் அனைத்து மாநகராட்சி நகராட்சிகளில் நாய்கள் கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டார். நாய்களுக்கு கருத்தடை மேற்கொள்வது, இது தொடர்பாக மருத்துவர்களுக்கு பயிற்சி வழங்க அறிவுறுத்தல், கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக மற்றும் அதன் விரிவாக்க மையங்களில் கருத்தடை பணிகளை மேற்கொள்ள உத்தரவு, உடல்நலம் பாதிக்கப்பட்டு சாலைகளில் சுற்றித் திரியும் நாய்களை மீட்டு சிகிச்சை அளிக்க காப்பகங்களை உருவாக்க வேண்டும் எனவும் அனைத்து துறைகளும் இணைந்து நாய்கள் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். 10வது அறிவிப்பு. ஷார்ஜாவில் பணிபுரிய இன்று வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. என்னென்ன வேலைவாய்ப்பு, யார் யாருக்கெல்லாம் வேலைவாய்ப்பு அப்படின்னு இந்த ஸ்டார்லேருந்து நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தந்த பணிகளுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டார் வரைக்கும் ஓகேவா. ஸோ இந்த பணிகளுக்கான நேர்காணல் இன்று காலை 9 மணி முதல் நடைபெற உள்ளது. எனவே விருப்பம் உள்ளவர்கள் பயோடேட்டா, பாஸ்போர்ட் ஒரிஜினல் மற்றும் காப்பி, ஃபோட்டோ ஆகியவற்றுடன் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம், தமிழ்நாடு அரசு நிறுவனம், ஒருங்கிணைந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக வளாகம் 42 ஆலந்தூர் ரோடு, திருவிக தொழில்பேட்டை, கிண்டி, சென்னை 32 என்ற முகவரிக்கு நேரில் அணுகுவோம் என கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. மாணவர்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்களை தடுக்க பள்ளி கல்வித்துறை புதிய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் மீது போக்சோ புகார்கள் பதிவு செய்யப்பட்டால் அவர்கள் 4 நாட்களுக்குள் இடைநீக்கம் செய்ய வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பாலியல் தொல்லை அல்லது தாக்குதல் புகார் வந்தவுடன் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் முதற்கட்ட விசாரணை நடத்துவார். விசாரணையின் அடிப்படையில் 4 நாட்களில் இடைநீக்கம் நடைமுறைக்கு வரும். இது காவல்துறையினர் மேற்கொள்ளும் சட்ட விசாரணைக்கு இணையாக நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய உத்தரவு தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது எனவும் பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் 3 நாள் ஏற்றுமதி வாய்ப்பு அடையாளம் காணும் பயிற்சியானது வரும் 7/5/2025 முதல் 9/5/2025 வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. பயிற்சி நடைபெறும் இடமானது ஈடி சகன் டிஎன் வளாகம், இயக்காட்டுத்தாங்கல், கிண்டி, சென்னை 32. இந்த 12 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.